யாக்கோபுக்கு 12 மகன்கள். கனவுகளுக்கு பலன் சொல்லும் கலையில் வல்லவனான யோசேப்பு அவருடைய பிரியத்துக்குரிய இளைய மகன். சகோதரர்கள் தன்னை வணங்குவார்கள் எனும் கனவை காண்பிக்கிறான் யோசேப்பு. இதை கேட்டு கோபமடைந்த சகோதரர்கள் அவரை அடிமையாய் விற்று விடுகிறார்கள். எகிப்திய அரச மெய்க்காப்பாளனின் அடிமையாகிறார் இளைஞர் யோசேப்பு. கடவுளின் அருள் யோசேப்புவோடு இருந்தது. அவர் செய்த எல்லா வேலைகளும் சிறப்புற முடிந்தன. எனவே தலைவர் யோசேப்புக்கு தனது வீட்டையும் சொத்துக்கள் அனைத்தையும் பராமரிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். இளமையான யோசேப்பு தனது தலைவனின் மனைவியின் மோக பார்வையில் விழுகிறார். யோசேப்போ கடவுள் பார்வையில் இது தீயது, செய்ய மாட்டேன் என ஓடினார். பலமுறை தகாத உறவுக்கு முயற்சித்தும் யோசேப்பு மசியவில்லை. கோபம் கொண்ட தலைவனின் மனைவி பொய்யான பாலியல் புகார் கொடுத்து சிறைக்கு அனுப்பினாள்.